என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். மனமகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த நாளில் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கின்றேன். ஏனெனில் இந்த டுடேஸ் விக்டரி துவங்கி 2000 எபிசோட்ஸை இன்றோடு கூட சேர்த்து வெளியிடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இதை நாங்கள் வெளியிடத் துவங்கி ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட நிறுத்தாதபடிக்கு ஆண்டவர் இந்த டுடேஸ் விக்டரியை வெளியிடுவதற்கு உதவி செய்தார். ஆண்டவருடைய கிருபையை நினைத்து நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். கர்த்தர் இந்த 2000 எபிசோடிலும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்தார். அதற்கு வேண்டிய சுகம், பலன், அதற்கு வேண்டிய ஆட்கள், அதற்கு வேண்டிய உபகரணங்கள், நேரங்கள் எல்லாவற்றையும் தேவனே தந்தார். இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி நான் நிச்சயமாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவேன். ஏனெனில் இவ்வளோ பலவீனங்கள், சுகவீனங்கள், பயணங்கள், இரவு கண்விழிப்புகள், சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் எப்படியாவது இந்த வார்த்தைகள் உங்களை வந்து சேரும்படிக்கு ஆண்டவர் அதை பதிவிடுவதற்கு எனக்கும் பைபிள் கால்ஸில் இருக்கிற மீடியா டீமிற்கும் ஆண்டவர் உதவி செய்தார். அநேக பிள்ளைகள் உத்தரவாதத்தோடு இதை பதிவிட்டார்கள், எடிட் பண்ணினார்கள், இதை சரியான நேரத்திற்கு வெளியிட எனக்கு உதவி செய்தார்கள். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த செய்தியானது விசுவாசிகளுக்கும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கும் பல உயர் அதிகாரிகள், மேல்மட்ட மக்களுக்கும், அதே போல சில தேவனுடைய ஊழியர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தது என்று கேள்விப்பட்டு நான் தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த 2000th எபிசோடை இன்றைக்கு வெளியிடும் பொழுது என் உள்ளத்தில் ஒரே ஒரு எண்ணம் தான் மேலோங்கி நிற்கிறது. அவர் God is so faithful. ஒரு உண்மையுள்ள தேவனை நாம் சேவிக்கிறோம். அவர்தான் நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறவர், அவர்தான் நமக்கு திட்டங்களை கொடுக்கிறவர், அவர்தான் நமக்கு எல்லா விதமான பலனையும் கொடுக்கிறவர். கொரோனா காலங்களிலே வெளியே வரவே முடியாத சூழ்நிலைகளில் என் வீட்டிலிருந்து நான் நடந்து வந்து ஆலயத்தில் வந்து இந்த செய்திகளை பதிவிட்ட நாட்களை நான் இன்றைக்கும் நினைக்கிறேன். இதை இப்படியெல்லாம் பதிவிட வேண்டுமா என்று நான் நினைத்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை தான் என்னை தைரியப்படுத்தியது. அந்நாட்களில் கர்த்தர் என்னோடு கூட பேசின ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 92ஆம் சங்கீதம் 3வது வசனம். காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். இந்த வார்த்தை அந்நாட்களில் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு வார்த்தை. காலையில் உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும் என்று. அதிகாலையில் சரியாக 12 மணிக்கு இந்த கிருபையுள்ள வசனங்களை நீ வெளியிட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அநேகர் அந்த அதிகாலையிலேயே இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்குள் பலப்பட்டீர்கள். இந்த உண்மையுள்ள தேவன் இந்த 2000 எபிசோட்ஸையும் வெளியிடுவதற்கு கூட இருந்தார். இதில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. நீங்கள் இதை இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் கவனித்தீர்கள். உங்களில் அநேகர் பிறருக்கு பகிர்ந்து கொண்டீர்கள், பிறருக்கு அனுப்பி வைத்தீர்கள், அதை ஒரு ஊழியமாய் செய்தீர்கள். நூற்றுக்கணக்கானவர்களுக்கு இந்த செய்திகள் போய் சேர உதவி செய்தீர்கள். உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அநேகர் ஜெபித்தீர்கள். இந்த எபிசோட் வெளிவருவதற்கு உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்தீர்கள். அதற்காகவும் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். சரி, இவ்வளவு ஆச்சரியமாய் தேவன் நம்மை நடத்தி வந்ததை நினைத்து இந்த நாளில் ஆண்டவரை துதித்த பொழுது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்திற்கு வந்தது. உங்களுக்காக அதை வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம் தேவனது உண்மையை சொல்லுகிறது. என்ன உண்மை? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். ஆபிரகாம் தனி மனிதனாய் இருந்த பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அந்த தனி மனிதனை நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று சொன்னார். மோசையின் நாட்கள் வந்த பொழுது மோசே சொல்லுகிறார், ஒரு காலத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அவர் வாக்கு பண்ணினபடியே நீங்கள் இப்பொழுது எண்ணிக்கையில் திரளான நட்சத்திரங்களைப் போல இருக்கிறீர்கள். ஒரு உண்மையுள்ள தேவன் உங்களை பெருக பண்ணி இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் திரளாய் பெருகி இருக்கிறீர்கள். இனி வரும் நாட்களில் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும்
1000 மடங்கு அதிகமாய் தேவன் உங்களை பெருக பண்ணுவார் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் உங்களை பெருக செய்வதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். முதல் எபிசோடு வெளியிடும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். அப்பொழுது நான் யோசித்தேன், 1000 எபிசோடெல்லாம் நம்மால் வெளியிட முடியுமா? இப்படிப்பட்ட கொடுமையான கொரோனா நாட்களில் உயிரோடு இருப்போமா என்பதே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் திரும்பி பார்த்தால் ஆண்டவர் 1000 மடங்கு பெருக செய்திருக்கிறார். அந்த தேவன் உங்களையும் பெருக செய்வார். நீங்கள் இப்பொழுது சிறுமையான ஜனமா இருக்கலாம், எளிமையான ஜனமா இருக்கலாம், உங்கள் கைகளில் இருப்பது சிறிய காரியமா இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையின்படியே உம்முடைய ஜனங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் என்று அன்றைக்கு மோசே சொன்னது போல உம்முடைய பிள்ளைகளும் வரும் நாட்களில் சொல்லும்படி அவர்களை பெருக செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பூமிக்குரிய காரியத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் மேலான காரியங்களிலும் உம்முடைய பிள்ளைகள் பெருகட்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி உம்முடைய ஜனங்களை பெருக செய்யுங்கப்பா. எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மோசே இஸ்ரவேலருக்கு சொன்ன வார்த்தை போலவே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஏற்கனவே பெருக பண்ணி இருக்கிறார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமா இருக்கும்படி தேவன் உங்களை பெருக பண்ணுவார். God bless you.